Let's start our fourth chapter in 12th standard computer science, which is algorithmic strategies. And this is going to be the last chapter of the first unit, that is problem solving techniques and the unit. This is going to be the last chapter. And before entering into the content of this chapter, let's understand the meaning of the words algorithm and strategies. So, what is an algorithm? My first chapter discuss பண்ணும்போதே algorithm பத்தி discuss பண்ணிருந்தோம். Let's have a glance again. See, algorithm develop பண்றது வந்து நம்ம ப்ரோக்ராம் டெவலப் பண்றதுக்கு முன்னாடியே பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டெப். ஸோ பிஃபோர் டெவலப்பிங் த ப்ரோக்ராம் we are going to design our algorithm. எப்படி நம்ம அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம்ன்ற மெத்தடை எக்ஸ்பிளைன் பண்றதும் டிசைன் பண்றதும் எல்லாமே இன் அல்காரிதம். ஸோ நம்ம இங்கே அல்காரிதம் என்ன சொல்றோம்னா, இட் இஸ் ஃபைனைட் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு அக்கம்ப்ளிஷ் அ பர்டிகுலர் டாஸ்க். நம்ம செய்ய போற ஒர்க்குக்கு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்க போறோம், அது எந்த ஆர்டர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு அதுலன்னு சொல்றதுதான் நம்ம அல்காரிதம் அப்படின்னு சொல்றோம். ஏன் ஃபைனைட் செட் அப்படின்னு சொல்றோம்னா, அதுல இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இட் ஷுட் நாட் கோ இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஒரு எண்ட்லெஸ்ஸா அந்த ஸ்டெப்ஸ் இருக்கக்கூடாது, ரிப்பீட்டடாவோ இல்ல ஒரு எண்டே இல்லாம கண்டினியூஸா போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. At some point of time there should be a full stop. அது ப்ராசஸ் முடிக்கிற மாதிரி ஒரு full stop வைக்கிற மாதிரி இருக்கணும். அதனால தான் it is a finite set of instructions அப்படின்னு சொல்றோம். One more important point regarding algorithm is, நம்ம ஒரு algorithm டெவலப் பண்றதுக்கு முன்னாடி என்ன இன்புட் கொடுக்க போறோம், அதுல இருந்து வாட் இஸ் த எக்ஸ்பெக்டட் அவுட்புட், இது ரெண்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் நம்ம அல்காரிதமை டிசைன் பண்ண போறோம். ஸோ இட் வில் இன்க்ளூட் த இன்புட், த எக்ஸ்பெக்டட் அவுட்புட் and the process of converting the given input into the expected output. இது எல்லாமே together தான் நம்ம algorithm ன்னு சொல்றோம். So all the steps are included and that should be a finite set. Coming to strategy, it describes how a goal can be achieved by the resources அப்படின்னு சொல்றோம். So நம்மளுடைய கோல் என்னன்னா to obtain the expected output. அதை எப்படி அச்சீவ் பண்ண போறோம், நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்சஸ் வச்சு நம்ம அந்த கோலை எப்படி அச்சீவ் பண்ண போறோம்னு சொல்றது தான் நம்ம ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றோம். ஸோ அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லும்போது த வே ஆஃப் டிஃபைனிங் அண்ட் அல்காரிதம். ஒரு அல்காரிதம் நம்ம டிசைன் பண்ணணும் இல்ல டிஃபைன் பண்றோம் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்றது தான் இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். ஸோ தட் இன்க்ளூட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் அல்காரிதம், ரைட்டிங் அன் அல்காரிதம், அனாலிசிஸ் ஆஃப் அன் அல்காரிதம், காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்காரிதம் and efficiency of an algorithm. That is, என்னெல்லாம் பார்க்க போறோம்னா characteristics of an algorithm. ஒரு அல்காரிதம் சொல்லும்போது அதுக்கு என்னெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து how to write an algorithm. சிம்பிளா ஒரு அல்காரிதம் எப்படி எழுதுறது. அனாலிசிஸ் ஆஃப் an algorithm சொல்லும்போது ஒரு அல்காரிதம் இருந்தா அது எப்படி அனலைஸ் பண்ணணும் அது பார்க்க போறோம். நெக்ஸ்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் an algorithm. ஒரு அல்காரிதம் அதோட காம்ப்ளெக்சிட்டி என்னன்றது பார்க்க போறோம். அண்ட் த எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்காரிதம். ஒரு அல்காரிதம் நம்மளோட ப்ராப்ளமை எவ்வளோ எஃபிஷியன்டா சால்வ் பண்ண போகுது, அது எப்படி கால்குலேட் பண்றது. ஸோ தீஸ் ஆர் த டாபிக்ஸ் we are going to cover. நம்ம ஒன்ஸ் ஒரு அல்காரிதம் டெவலப் பண்ணிருக்கோம்னா ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு தான் நம்ம டெவலப் பண்றோம். நம்ம ஆல்ரெடி என்ன டிஸ்கஸ் பண்ணிருந்தோம்னா, ஒன்ஸ் ஒரு ப்ராப்ளம் இருந்தா அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. we can have multiple number of solutions. But among all those, we are going to choose only one which is going to give the best result. எது நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குமோ, தட் இஸ் டைம் ரொம்ப கம்மியா கன்சியூம் பண்ணணும், நம்மளுக்கு எக்ஸாக்ட் அக்யூரேட் ரிசல்ட்ஸ் கொடுக்கணும், மினிமம் நம்பர் ஆஃப் ரிசோர்சஸ் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி நம்ம ஒரு கிரைட்டீரியா வச்சிருப்போம். ஸோ அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி நம்ம ஒரு அல்காரிதமை டெவலப் பண்ணணும். தட்ஸ் வாட் we are going to see. Now, entering into the content of this chapter, first we are going to see about the introduction to algorithmic strategies. இதுல first point என்ன சொல்லிருக்கோம்னா, an algorithm is a finite set of instructions which we have discussed earlier just now. I don't want to repeat again. Second one வந்து it is a step by step procedure அப்படின்னு சொல்றோம். Step by step அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். Suppose I want to write a program to add two numbers. இப்போ அந்த two numbers add பண்ணணும்னா just like that add two numbers அப்படின்னு சொல்லிட முடியாது. பிகாஸ் என்ன ஆட் பண்ணணும்ன்ற கொஸ்டின் ஆஸ் அ ஹியூமன்ஸ் நம்மளுக்கே கூட வரும்.
But when we are giving instructions to the computer, it should be very clear. So add பண்ணன்னு சொல்றதுக்கு முன்னாடி என்ன மாதிரி நம்பர்ஸ் ஆட் பண்ணணும், அந்த நம்பர்ஸ் எங்க இருந்து இன்புட்டா வரும், இது எல்லாமே நம்ம கிளியரா சொல்லணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்றோம்னா, யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கணுமா இல்ல பை டிஃபால்ட் நம்ம எதனா வேல்யூ கொடுத்துருவோமா, அது நம்ம டிசைட் பண்ணணும். தென் அந்த மாதிரி இன்புட் கொடுக்கும்போது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூஸ் ரெண்டுமே கன்சிடர் பண்ணலாமா இல்லையா, ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரிசல்ட்டை என்ன பண்ணணும், பிரிண்ட் பண்ணணுமா இல்ல எங்கன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கணுமா இல்ல வேற ஏதாவது டேட்டாக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணுமா, இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே நம்ம பிளான் பண்ணி வச்சிருந்தாதான் அக்கார்டிங் டு தட் ஐ கேன் கிவ் த ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இந்த ஆர்டர்ல எங்குமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சொல்யூஷன் சஜஸ்ட் பண்றோம்னா அந்த ப்ராப்ளம்ல என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றத அனலைஸ் பண்ணிட்டு அது ஒவ்வொன்றா எப்படி ஹேண்டில் பண்ண போறோம், அதனால வர டிஃபிகல்டிஸ் என்ன இருக்கு அதை அனலைஸ் பண்ணிட்டு கிளியரா ஒரு ஐடியா டெவலப் பண்ணிட்டு அப்புறமா தான் நம்ம அல்காரிதமை டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இட் இஸ் கால்ட் அ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அல்காரிதம்ஸ் வந்து இட் ஷுட் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் அ சிம்பிள் சென்டென்ஸ். அது யாரு பார்த்தாலும் அது புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். பிகாஸ் அது யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. we are just suggesting a solution. ஸோ அந்த சொல்யூஷன் யாரு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ algorithms will be written in simple sentences. So the next point is it can be implemented in any programming language. That is, once an algorithm is designed, it can be implemented in any programming language அப்படின்னு சொல்றோம். Since algorithmனா நம்ம ஒரு சொல்யூஷன் தான் சொல்றோம். So based on the convenience of the user, they can implement that solution using any programming language, let it be C or C++ or Python or any other programming language. அங்க என்ன programming languageல implement பண்றணும்ன்றது that is dependent on the programmer. அது programmerோட choice. பட் எந்த லாங்குவேஜ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் நம்மளோட சொல்யூஷன் ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆக போகுது. தட் இஸ் அல்காரிதம்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் இட்ஸ் நாட் கோயிங் டு மேக் எனி டிஃபரன்ஸ். த நெக்ஸ்ட் இஸ் அல்காரிதம்ஸ் மஸ்ட் ஹேவ் இன்புட் அண்ட் அவுட்புட் அப்படின்னு சொல்றோம். அதுதான் நம்ம டேட்டான்னு சொல்றோம். பை யூசிங் த இன்புட் we are going to convert that into output by following certain steps. ஏதோ ஒரு ப்ராசஸ் அப்ளை பண்ணி இன்புட்டை அவுட்புட்டா எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறோம்ன்றது தான் நம்ம அல்காரிதம்குள்ள எழுத போறோம். ஸோ ஒன்ஸ் வி ஹாவ் டேட்டா தட் ஷுட் பி மெயின்டைன்ட் அண்ட் மேனிப்புலேட்டட். நம்மளுக்கு ஒரு டேட்டா இருக்குன்னா அது ஸ்டோர் பண்ணவும், அதுக்கு தேவைப்படும் போது அந்த டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணவோ இல்ல புது டேட்டாவை ஸ்டோர் பண்ணவோ இல்ல ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை சேஞ்ச் பண்ணவோ நம்மளுக்கு என்ன வேணும்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணணும்னா we need these data structures. ஆல்ரெடி நம்ம C++ பார்க்கும்போது அரேஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துருக்கோம். அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் செகண்ட் சாப்டர் டிஸ்கஸ் பண்ணும்போது we have discussed about stack, queue and single linked list as well as double linked list. Now coming to Python, we have got some data types like list, tuple, set, dictionary and strings. In the concepts பத்தி we have got some separate chapters for strings and list, tuple, set and dictionary காக ஒரு separate chapter இருக்கு. So when we come there we shall discuss in detail about these data types. So once நம்மளுக்கு data இருக்கு அப்படின்னா that is going to get stored in the memory. மெமரியில போய் ஸ்டோர் ஆக போகுது. அது மெயின்டைன் பண்றதுக்காக என்ன பண்றோம்னா we are using some data structures. ஒன்ஸ் நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்றோம்னா அதுல இருக்கிற டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணவும் ரிட்ரைவ் பண்ணவும் கூட நம்ம எப்படி பண்ணலாம்ன்றதுக்கு we can even develop algorithms. See, algorithms can be developed to store, manipulate and retrieve data from the data structures. ஸ்டோர்னா புதுசா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ள மெமரிக்குள்ள நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்றது. மேனிப்புலேட்னா ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவில் சேஞ்சஸ் கொண்டு வர்றது. அண்ட் ரிட்ரைவ்னா மெமரியில இருக்கிற டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்றது, தட் இஸ் ஆக்சஸ் பண்றது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் ரிட்ரைவ் டேட்டா ஃப்ரம் த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் we are going to see about the characteristics of an algorithm. ஒன்ஸ் நம்ம ஒரு அல்காரிதம் தி பெஸ்டா டெவலப் பண்ணணும்னா we'll have to follow certain
கேரக்டரிஸ்டிக்ஸ். அதுக்கு இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா இட் கேன் கிவ் த பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ லெட்ஸ் ஹாவ் அ லுக் அட் த கேரக்டரிஸ்டிக்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து இன்புட். ஸோ நம்ம 0 ஆர் மோர் குவான்டிட்டிஸ் டு பி சப்ளைடு. நம்ம ப்ராசஸ்க்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் நம்ம இன்புட்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இஸ் அவுட்புட். அந்த ப்ராசஸ் நம்ம கொடுத்த இன்புட்டை வச்சு ஒரு ப்ராசஸ் பண்ணி அதுல இருந்து வர ரிசல்ட் தான் நம்ம அவுட்புட்னு சொல்றோம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு குவான்டிட்டியாவது அவுட்புட்டா ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். The next is finiteness. As we have discussed, it should have finite number of steps ன்னு சொல்றோம். That is infinite number of stepsல கொண்டு போய் விடக்கூடாது. ஒரு சில நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ், ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அல்காரிதம் ஸ்டாப் பண்ற மாதிரி, டெர்மினேட் ஆகுற மாதிரி, முடியிற மாதிரி இருக்கணும். That is finiteness. An algorithm should be finite. It should have finite number of steps ன்னு சொல்றோம். Definiteness-னா all the operations should be well defined அப்படின்னு சொல்றோம். லைக் நம்ம எல்லா விதமான பாசிபிலிட்டிஸும் அனலைஸ் பண்ணி சப்போஸ் இப்படி இருந்தா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது எழுதுறது தான் நம்ம டெஃபினட்னஸ் அப்படின்னு சொல்றோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டிவிஷனுக்கே ஒரு நம்ம கோட் எழுதுறோம்னா, ஒரு சொல்யூஷன் கொடுக்குறோம்னா, இஃப் இட் த யூசர், அது யூசருக்கு அது 0 டிவைட் பண்ண முடியாது, டிவிஷன் பை 0 இல்ல நெகட்டிவ் நம்பர்ஸ் கொடுத்தா என்ன பண்ணணும், கொடுக்க கூடாதுன்றது மேபி யூசருக்கு தெரியாம இருக்கலாம். சப்போஸ் அவங்க அப்படி கொடுத்தா கூட அது எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதுக்கான ஆபரேஷன்ஸ் என்னன்றதும் நம்ம கிளியரா டிஃபைன் பண்ணிருக்கணும். தட் இஸ் வாட் டெஃபினட்னஸ். ஆல் த ஆபரேஷன்ஸ் ஷுட் பி வெல் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இஸ் எஃபெக்டிவ்னஸ். எவ்ரி இன்ஸ்ட்ரக்ஷன் மஸ்ட் பி கேரிட் அவுட் எஃபெக்டிவ்லி. எஃபெக்டிவ்லி நான் என்ன சொல்றோம்னா, டு அச்சீவ் த டிசைர்ட் அவுட்புட். எப்படி பெஸ்டா எக்ஸாக்டா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அவுட்புட் கொடுக்கற மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் அவ்வளோ பெர்ஃபெக்டா கேரி அவுட் பண்ணணும். ஓகே. The next one is correctness. That means it should be error free. அதுல இருந்து எந்த விதமான மிஸ்டேக்கோ ஒரு எரர் கிரியேட் ஆகுற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருக்கக்கூடாது. எரர் வந்தா ஹேண்டில் பண்ற மாதிரியும் இருக்கணும். சேம் டைம் அதுல எரர்ஸ் அக்கர் ஆகுறதுக்கு எந்த பாசிபிலிட்டியும் இருக்கவே கூடாது. The next is simplicity. It should be easy to implement. அந்த லாஜிக் எப்படி இருக்கணும்னா, ரொம்ப குழப்பமா இல்லாம அப்ளை பண்றதுக்கு, அந்த ப்ராசஸை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு சிம்பிளா ஈஸியா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் சிம்பிளிசிட்டி. நெக்ஸ்ட் இஸ் அன்ஆம்பிகுவஸ். அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம், இட் ஷுட் பி கிளியர் அண்ட் கிவ் ஓன்லி ஒன் மீனிங். ஆம்பிகுவஸ் அப்படின்னா கன்ஃபியூஷன் அப்படின்னு அர்த்தம். குழப்பமா இருக்கிற மாதிரி, இப்படியா இல்ல அப்படியா அப்படின்னு யோசிக்க தோன்றது. பட் அன்ஆம்பிகுவஸா இருக்கணும் அப்படின்னா அது பார்த்த உடனே கிளியர் ஐடியா கிடைக்கணும். இது இப்படிதான், இதுக்காக தான் இது எழுதியிருக்கோம் அப்படின்ற செகண்ட் தாட் வரக்கூடாது. அதுல இருந்து ஒண்ணுதான் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு இன்னொரு மீனிங் கூட வருமோ அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கக்கூடாது. பார்த்தா அது யூஸ் பண்றவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும். தட் இஸ் அன்ஆம்பிகுவஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இஸ் ஃபீசிபிள். ஃபீசிபிலிட்டின்னா நம்ம அல்காரிதம் இருக்கிற ரிசோர்சஸ் வச்சு நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியற மாதிரி இருக்கணும். ஈஸியா, கன்வீனியன்டா. இப்போ நான் ஒரு சாங் பிளே பண்ணணும்னா கண்டிப்பா உங்களுக்கு ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருந்தாதான் பிளே பண்ண முடியும் அப்படி சொன்னாங்கன்னா இட்ஸ் நாட் ஃபீசிபிள் ஃபார் எவ்ரி ஒன். எல்லாராலையும் அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்க முடியாம போச்சுன்னா அந்த சாங் பிளே பண்ண முடியாதுன்னு சொன்னா இட் இஸ் நாட் ஃபீசிபிள். இருக்கிற ஸ்பீக்கர் வச்சியோ இருக்கிற ஹெட்ஃபோன்ஸ் வச்சியோ என்னால பிளே பண்ண முடியும் அப்படின்னா அதுதான் ஃபீசிபிலிட்டின்னு சொல்லுவோம். இருக்கிற ரிசோர்சஸ் வச்சு நம்மளால அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியதா இருக்கணும். நெக்ஸ்ட் இஸ் போர்ட்டபிள். அப்படின்னா இட் ஷுட் பி காமன், இண்டிபெண்டன்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், சம்திங் லைக் தட். நான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல மட்டும்தான் இது சப்போர்ட் பண்ணும், மற்ற லாங்குவேஜஸ் சப்போர்ட் பண்ணாது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்யூஷன் எப்பவுமே இருக்கக்கூடாது. இல்ல ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல தான் ஒர்க் பண்ணும், இன்னொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு சப்போர்ட் பண்ணாதுன்ற மாதிரியும் இருக்கக்கூடாது. அப்போ எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல யூஸ் பண்ணாலும், எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் அது ஈஸியா ஒரே மாதிரி கேரி அவுட் பண்ணக்கூடியதா இருக்கணும். அந்த லாஸ்ட் ஒன் இஸ் இண்டிபெண்டன்ட். இட் ஷுட் நாட் பி டிபெண்டன்ட் ஆன் எனி ப்ரோக்ராமிங் கோட். நான் இந்த ப்ராசஸ் என்னோட அப்ளிகேஷன்லயோ எங்கேயாவது அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னா வேற ஏதோ ஒரு கோட் மேலேயோ டிபெண்ட் ஆகக்கூடாது. வேற ஏதோ ப்ரோக்ராமிங் கோட் மேல டிபெண்ட் ஆகாம நம்ம இந்த அல்காரிதம்ல கொடுத்துக்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்லயே நம்மளுக்கு தேவையான ப்ரொசீஜர் வாட் எவர் இட் இஸ், மெத்தட்ஸோ இல்ல கோடிங்கா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும்,
வேற எது மேலேயும் டிபெண்ட் ஆகாம அந்த அல்காரிதம்குள்ளேயே கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கணும். தட் இஸ் இட் ஷுட் பி இண்டிபெண்ட் ஆஃப் எனி அதர் ப்ரோக்ராமிங் கோட் அப்படின்னு சொல்லும். லெட்ஸ் ஹாவ் எ குவிக் glance on the characteristics of an algorithm. They are input, output, finiteness, definiteness, effectiveness, correctness, simplicity, unambiguous, feasibility, portable, and independent. So with this, up to characteristics of an algorithm பார்த்திருக்கோம். In our upcoming videos, we shall learn about writing an algorithm, analysis of algorithm, complexity, efficiency, and the remaining concepts. Thank you.